கொள்ளு தின்னா உடம்பு இளைக்கும். அதாவது திடகாத்திரமா இளைக்கும். அதே மாதிரி எள்ளு தின்னா உடம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரான கொள்ளு தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ரெசிபிக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 1 கப்பு இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு கொள்ளு. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ 3 கப் ஆயிடுச்சு. இப்போ 3 கப்புக்கு வந்து 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்க போகிறோம். உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் வெந்தயமும் அதோட சேர்த்துக்கலாம். வெந்தயமும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை ஊற்றி 2 தடவை இல்லைன்னா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கொள்ளு சேர்க்கறதுனால நார்மலாக அரிசி பருப்பு ஊறுறதுக்கு நமக்கு 3 மணி நேரம் ஆகும்னா, கொள்ளு சேர்த்ததுனால 4லிருந்து 5 மணி நேரம் ஆகும். அதனால் 5 மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். கொள்ளு பயிறு பார்த்தீங்கன்னா, சில சமயம் ஒரு சில பயிறு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு சிலது வந்து 4, 5 மணி நேரத்திலேயே வந்து ஊறி இருக்கும். அதனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி பயிறு 1, 2யுமே அமுக்கி பார்த்துட்டு நல்லா ஊறியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சில சமயம் வந்து கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போடும்போது ரொம்ப கல் மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பிளேடெல்லாம் டேமேஜ் ஆயிரும். அதனால் பார்த்து அரைச்சிக்கோங்க. அரிசி, பயிறு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அரைச்சிக்கலாம். பாதி ஜார் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தளதளன்னு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி நிறையாவும் ஊற்றிடாதீங்க, கம்மியாகவும் ஊற்றிடாதீங்க. ஓரளவு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேட்ச் பை பேட்சாக போட்டு ஒரு 3 பேட்ச் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்த ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடயே குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்க்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எந்த ஒரு தோசை மாவு நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதா இருந்தாலும் கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்குவோம். இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சம்மர் அப்படிங்கிறதுனால மாவு ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும். அதனால் கை வைக்காமலே வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். அப்படி கை வைக்காமல் கலந்து விடும்போதே வந்து மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நல்லா வேலை வச்சிடுச்சு. மாவு அப்படியே அவ்வளோ புசு 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 புசுன்னு அவ்வளோ அழகாக பொங்கி வந்துருந்துச்சு. இதை வந்து கரெக்ட் பண்ணுறதை விட வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. அதனால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. உடனே தோசை வாக்குறதுக்கும் கரெக்டாக இருந்தது. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் தோசை வார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தோசை வந்துடும். எப்பயுமே ஒரே மாதிரி அரிசி உளுந்து போட்டு தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் அண்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஹெல்த்தி ஆப்ஷனோட தோசை மாவு கிடைச்சா ஒய் நாட். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸும் கூட நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்கலாம். கம்பு தோசை, கம்பு இட்லி, ராகி தோசை, ராகி இட்லி, பச்சைப்பயிறு தோசை, வரகு தோசை, அடை தோசை, மில்லட் வெரைட்டிஸில் கிச்சடி, இது மட்டும் இல்லாமல் நிறைய கிரேவிஸ், சைட் டிஷ் ரெசிபீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கு, பேஸ்ட்ரீஸ், அப்புறம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் ஜெர்மனியில் இருந்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம வந்த உடனே பண்ணணும், அதாவது இன்ஃபர்மேஷன் அபவுட் ஜெர்மனி, இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜு, எதெல்லாம் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து இந்த கார்னிஷ் லைஃப் சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தோசை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்லேயே வந்து தோசை ரெடி ஆயிரும். நல்லா தின்னாக பேப்பரை தோசை மாதிரி ஊற்றலாம். கடைசியில் இறக்கும்போது கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டை வந்து இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். உடம்பை எல்லோரும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான உணவை தேடி போய் சாப்பிடுங்க. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.